ஆனால் கார்த்தால எழுந்து நீங்கள் ஒரு ஒரு ப்ரேயர்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு நிறைய பேருக்கு தவறாக புரியக்கூடிய விஷயம்னா ப்ரேயர்ன்றது ஒரு ஆக்சுவலாக ஒரு பிச்சைக்காரத்தனம் ஒரு 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 போய் ஏதோ கை நீட்டி கேட்குறோன்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சது நம்மளுடைய ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா ஒன்றை மாதிரி நான் ஆக்கு அவ்வளோதான். உண்மையான லட்சியம் நீரேன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், நீ எப்படி இருக்க நான் அது மாதிரி ஆக்குன்னு சொல்ல. அது ஆஸ்பிரேஷன், அது வந்து பிச்சைக்காரத்தனமோ பெக்கிங்கோ கிடையாது. இந்த ஒரு எண்ணத்துடன் பாயிண்ட் பி கிளீனிங்கை முடிச்சுட்டு தியானத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சிதப்பிரகின்ற கடவுள் இருக்கக்கூடிய நிலையை எனக்கு என்னுடைய வாழ்வில் கொடுன்றதை தான் தியானம் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகுது. இது புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா தியானத்தின் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும். புத்தர் யாரோ கேட்டதாக சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறையா சுற்றுது. யார் போய் வாட்ஸ்அப்பில் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அந்த பதில் நல்லா இருக்குது. உங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னு புத்தர் தியானத்தின் மூலமாக கேட்டோம். ஸோ எனக்கு என்ன கிடச்சிதுன்னு தெரியாது, என்னை விட்டு என்ன போச்சுன்றது எனக்கு தெரியும். என்னுடைய கோபம் போச்சு, என்னோடய பொறாமை போச்சு, என்னோடய அகங்காரம் போச்சு. இதெல்லாம் அவர் சொல்கிறதா வாட்ஸ்அப்பில் அடிக்கடி 3 மாதத்துக்கு இப்போ தான் புத்தர் லைவ் இன்டர்வியூ மாதிரி வரும். ஆனால் அந்த விஷயம் நல்லா இருக்குது.